شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம போன வாரம் என்ன தலைப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனைவிக்காக நேரம் ஒதுக்குவோம் இல்லையா அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்த்தோம். அந்த தலைப்பில் நம்ம மனைவிக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை நாம் பார்த்துருக்கிறோம். அதையே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்புடைய 2வது பகுதியை மனைவிக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும், நம்ம மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற இந்த குடும்பவியல் சம்மந்தப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். போன வாரம் பார்த்ததை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிவிட்டு இந்த வாரத்துக்குரிய புதிய செய்திக்கு போயிடுறேன். போன வாரம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7 விஷயங்களை போன வாரம் பார்த்தோம். 1வது, மனைவி என்பவள் வளைந்து போன எலும்பை போன்றவள். இன்னொரு ஹதீஸில் மனைவி என்பவள் கண்ணாடியை போன்றவள் என்ற காரணத்தால் மனைவிட்ட மென்மையாக நடக்க வேண்டுமே தவிர ஒரு கண்ணாடி பொருளை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோமோ அது மாதிரி மனைவிட்ட மென்மையாக நடக்கணும், கடுமையாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்த்த முதல் செய்தி. 2வது, மனைவிட்ட மனமுட்டு பேசணும், பேச நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்த 2வது செய்தி. 3வது முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலைகள் என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலைகளை மனைவிக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். 3வது செய்தி. 4வதாக, குறிப்பாக மனைவி மாதவிலக்காக இருக்கும்போது அவங்க மேலே இன்னும் அன்பு காட்டணும், இன்னும் பாசம் காட்டணும், இன்னும் உதவி செய்யணும். உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாதவிடாயாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில் படுத்து கொண்டு குர்ஆன் ஓதுனாங்க. அந்த அன்பை காட்டுறாங்க. அவங்க சிரமத்தில் இருப்பாங்க, அந்த சிரமத்திலையும் நான் உன் மேலே அன்பு வச்சுக்கிறேன், பாசம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்பு காட்டினாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ அவங்க மாதவிடாய் சமயத்தில் இன்னும் கஷ்டம் அதிகமாக படுவாங்க. அப்போ நம்மளால் இன்னும் அதிகமான உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறது 4வது செய்தி. 5வது, அந்த அன்பு பாசத்தை காட்டுவது என்பது ஊட்டி விடுகிறோமா இல்லையா, அதெல்லாம் சுன்னத்து, அதாவது முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறோமா இல்லையா, அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெறுகிறோமா இல்லையா, அது மாதிரி மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டுகிறோமா இல்லையா, நம்ம அன்புக்காக, நம்ம பாசத்துக்காக, நம்ம சுகத்துக்காக அதை செய்வோம். ஆனாலும் அதிலும் என்ன இருக்கிறது, நன்மை இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்த 5வது செய்தி. 6வது செய்தி, மனைவிட்ட சிரிச்ச முகத்தோடு பேசணும், சிரிச்ச முகத்தோடு பழகணும். வெளியிலையெல்லாம் அன்பா பேசி பண்பா பேசுகிறோம், மனைவிட்ட சிடு சிடு என்று பேசுகிறோமா இல்லையா, கோபப்பட்டு பேசுகிறோமா இல்லையா, அப்படி பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்தில் பேசுகிற போது சிரித்த நிலையில் சிரிச்ச முகத்தோடு பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்த 6வது செய்தி. 7வது செய்தி, கணவன் மனைவிக்கு எத்தனை வயசு ஆனாலும் 2 பேரும் ஒரே ரூமில் தூங்க வேண்டும்.
புரிஞ்சா? ஆயிஷா நாய் சொல்றாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மௌத்து சமயத்துல கூட என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்குனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. இந்த 7 செய்திகள் ஏற்கனவே பார்த்த செய்திகள். நான் 8வது செய்திக்கு போறதுக்கு முன்னால இந்த கணவன் மனைவியுடைய இந்த உறவு இருக்கு பத்தியலா, இந்த உறவுடைய பலம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிவிட்டு 8வது செய்திக்கு போயிடுறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4830வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உறவுகளை படைத்தான். அவன் தான் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், மௌத்தை படைத்தான், ஹயாத்தை படைத்தான். இந்த உறவு, இவர் கணவர், இவர் மனைவி, இவர் தாய், இவர் தந்தை என்று இந்த உறவுகளையும் படைத்தவன் யாரு? அல்லாஹ் தான் படைத்தான். இந்த உறவுகளை படைச்சு முடிச்சவனையுமே உறவு என்ன செஞ்சிச்சான் அப்படின்னு சொன்ன, அல்லாஹ்வுடைய அரிசின் காலை பிடித்து கொண்டது. உறவு அல்லாஹ் படைச்சான், படைச்சு முடிச்சவனையுமே இந்த உறவு அல்லாஹ்வுடைய அரிசின் காலை பிடித்து கொண்டது. காலை பிடிச்சவனையுமே எல்லாம் அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவுட்ட கேட்டானா, ஏன் என் அரிசின் காலை பிடித்து கொண்டாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அந்த உறவு சொன்னது, அல்லாஹ்வே, இந்த உறவு என்ற என்னை படைத்து விட்டாயே, மக்கள்லாம் என்னைய மதிக்க மாட்டாங்களே, என்னைய பாதுகாக்க மாட்டாங்களே, என்னைய வெட்டி வெட்டி என்ன செய்வாங்களே, வாழுவாங்களே, அதுக்காக நான் பயப்படுறேன் அப்படின்னு அந்த உறவு சொன்னது. சொன்ன உனையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவிடத்தில் சொல்கிறான், மன் மன் வசலக வசல்துஹு வமன் கதஅக கதஅதுஹு. யார் உன்னை சேர்த்து கொண்டானோ அவனை நான் சேர்த்து கொள்வேன், யார் உன்னை விட்டும் துண்டித்து விட்டானோ அவனை நான் என்ன செஞ்சிருவேன், துண்டிச்சிருவேன். இது உனக்கு போதுமா, திருப்தி கொண்டாயா என்று உறவை பார்த்து அல்லாஹ் கேட்டான். பலா யா ரப், ரப்பே நான் பொருத்தி கொண்டேன், திருப்தி பெற்று விட்டேன் என்று இந்த உறவு சொன்னதாக இமா புகாரி இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உறவை அல்லாஹ் படைத்தானா இல்லையா? படைச்ச உறவுல முதல் உறவு எந்த உறவு என்று சொன்னால், யார் முதல் உறவு? யாரு? சில பேர் மனைவி இங்கு வாங்க, சில பேர் தாய் இங்கு வாங்க, சில பேர் தந்தை இங்கு வாங்க. நீங்க இஸ்லாத்தை படிச்சு பாருங்க, குர்ஆன் ஹதீஸை படிச்சு பாருங்க. முதல் உறவு என்பது தாய் அல்ல, தந்தையும் அல்ல. புரிஞ்சா? முதல் உறவு என்று அல்லாஹ் எதை படைத்தான் என்று சொன்னால், மனைவி என்ற உறவை தான் முதலில் அல்லாஹ் படைத்தான். தாய்க்கு முன்னால், தந்தைக்கு முன்னால் முத உறவு என்று அல்லாஹ் படைத்தானே, எதை படைச்சான்? அல்லாஹ் மனைவியே தான் அல்லாஹ் படைச்சான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ் முத ஆதம் நபியை படைச்சான். தன்னுடைய கையால் என்ன செஞ்ச ஆதம் நபியை படைச்சான். ஆதம் நபிக்கு உம்மா இருந்தாங்களா, பாப்பா இருந்தாங்களா? அப்ப ஆதம் நபிக்கு எந்த உறவினரும் இல்லை. புரிஞ்சா? தன்னந்தனியா இருக்கிறாங்க. அவங்களுடைய இடது பக்க விலா எலும்பை அல்லாஹ் எடுக்கிறான். அந்த இடது பக்க விலா எலும்பை அல்லாஹ் எடுத்து என்ன பண்றான்? ஹவ்வாவை படைத்தான். ஹவ்வா என்ற அவருடைய மனைவி அல்லாஹ் படைத்தானா இல்லையா? படைத்த உடனேயுமே ஆதமுக்கு முதல் உறவு யார்தான்? ஹவ்வா தான், மனைவி தான். புரிஞ்சா? முதல் உறவு மனைவி. இரண்டாவது உறவு யார் என்று சொன்னால், யார் இரண்டாவது உறவு? யாரு? கணவன். மனைவி ஆயிட்டாங்கல்ல, கணவர் இருக்கிறார்கள, கணவரை விட்டுறக்கூடாதுல்ல. அவன் முதல் உறவாக அல்லாஹ் மனைவியை படைக்கிறான். இரண்டாவது உறவாக அல்லாஹ் கணவர் ஆக்குகிறான். மூணாவது உறவாக ஒரு புள்ளைய கொடுக்கிறான். அந்த புள்ளைய பத்தவனையும் புள்ளங்கிற உறவு, இந்த புள்ளைக்கு உம்மா வாப்பாங்கிற உறவு. புரிஞ்சா? இந்த மாதிரி உறவுகள் பறந்து பல்வி செல்கிறது. முதல் உறவு எது என்று சொன்னால், ஏதான் முதல் உறவு? தாயை விட தந்தையை விட மனைவிங்கிற உறவு தான் முதல் உறவு. அதனால தான் எல்லா உறவுக்கும் எல்லை இருக்கிறது. தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் எல்லா உறவுக்கும் எல்லை கோடு இருக்கிறது. அப்படித்தானே? பழகிறதுல, பார்க்கறதுல, பேசுறதுல எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. ஆனா மனைவி இடத்தில் பேசுகிற போது, பழகுகிற போது இதுக்குள்ளதான் இருக்கணும், இதுக்கு மேல பேசக்கூடாது, அப்படியா இருக்குது? கிடையாது. அவன் மனைவிங்கிற உறவை பற்றி திருமறை குர்ஆனில் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். வகத் அஃலா பஅலுக்கும் இலா பஅலின்.
நீங்கள் மனைவி என்ற உறவின் மூலமாக ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்டீர்கள். ஈர் உடல், உயிர் என்ன ஒண்ணு, இது அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவில் நீங்கள் ஒருவரோடு கலந்து போய் விட்டீர்கள். அஃபுலா யுஃபுலி என்று சொன்னால் அரபில எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த பாலில் தண்ணி ஊத்துறாங்கல்ல, பாலில் தண்ணி, எண்ணெயில் தண்ணி ஊத்துறது கிடையாது, அது கலக்காது, ரெண்டு சேராது. பாலில் தண்ணி ஊற்றிட்டு சொன்னாக்க என்னவாயிரு, ஒன்றோடு ஒன்றாக கலந்து போய்விடும். எப்படி பாலில் தண்ணீரை ஊற்றினால் ஒன்றோடு ஒன்று கலக்கிறதோ அது மாதிரி கணவனும் மனைவியும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த ஒன்றோடு ஒன்றாக கலந்த உறவுக்கு இருக்குது, அதான் முதல் உறவு, மனைவி தான் முதல் உறவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மனைவியுடைய அந்தஸ்து இஸ்லாத்துல என்னங்கிறதுக்கு இது சான்றா இல்லையா? அதனால தான் நீங்க குர்ஆன் ஹதீஸை படிச்சு பாருங்க. எங்க எல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவானோ நிறைய இடங்கள்ல மனைவியை சேர்த்து தான் அல்லாஹ் பேசுவான். சொர்க்கத்திலேயே மனைவி இல்லாம இருந்தா அதுல பெரிய சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. கூட யார் இருக்கனே? மனைவி இருக்கணும். சொர்க்கத்திலேயும் மனைவி இருக்கணும், அப்பதான் நிம்மதி சந்தோஷம். ஒண்ணுமில்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபியை படைச்சானா, ஹவ்வாவை படைச்சானா? அதை பற்றி திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்கராவுடைய 35வது வசனத்தில் பேசுகிறான். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா, இல்லையா? ஃபகுல்னா, நாம் சொன்னோம், யா ஆதமு, ஆதமே, உஸ்குன், இங்கே தங்கிக்கொள், அந்த நீயும், வ ஜௌஜுக, உன்னுடைய மனைவியும் எங்கே தங்கிக்கொள், அல் ஜன்னத, அல்லாஹ் பேசுகிறார், அல் ஜன்னத, சொர்க்கத்தில். ஆதமே நீயும் உன்னுடைய மனைவி ஹவ்வாவும் சொர்க்கத்திலே தங்கிக் கொள்ளுங்கள். வகுலா, ரெண்டு பேரும் உண்ணுங்கள். குல்லு என்று அல்லாஹ் பேசவில்லை, குலா, நீங்கள் ரெண்டு பேரும் உண்ணுங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா, நீங்கள் விரும்பிய இடத்திற்கு சென்று விரும்பிய உணவுகளை சொர்க்கத்திலே நீங்கள் ரெண்டு பேரும் உண்ணுங்கள் என்று சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது சொர்க்கம் என்ற அந்த சுகத்தோடு சேர்த்து என்ன கண்டிப்பா வேணும், மனைவிங்கிற ஒரு சுகம் வேணுங்கிறத இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதனால தான் திருமறை குர்ஆனில் சூரத்து ஸுஹ்ருஃப் என்று சொல்லக்கூடிய 43வது அத்தியாயத்தின் 70வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், மறுமையில எந்த கணவன் எந்த மனைவி ரெண்டு பேரும் சாலிஹா இருந்து ரெண்டு பேரும் சொர்க்க, அப்படி அல்லாஹ் நமக்கு ஆக்கணும், ரெண்டு பேரும் சொர்க்கவாசிகள் ஆகுறாங்கல்ல, அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, உதுஹுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன். அல்லாஹ் சொல்லுவான், உதுஹுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, அன்தும் வ அஸ்வாஜுக்கும், நீங்களும், அஸ்வாஜ் உங்களுடைய ஜோடி, உங்களுடைய துணையும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் நுழையுங்கள். துஹபரூன், சந்தோஷமாக சொர்க்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப சொர்க்கத்தில் போனா கூட மனைவியும் கூட வந்தா தான் அது ஒரு முழுமையான திருப்தி, முழுமையான சுகம் என்பதற்கு இந்த வசனம் இன்னொரு சான்று. நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க, நிறைய ஆயத்துகள்ல சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய பல்வேறு வசனங்கள்ல ஹூருல் ஈன்களை பற்றி அல்லாஹ் பேசுறானா இல்லையா? நிறைய ஆயத்தை படிச்சு பாருங்களேன், யாரையும் சேர்த்து அல்லாஹ் பேசுவான். ஹூருல் ஈன்களை அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப சொர்க்கத்திலேயே மனைவி இல்லைன்னு வைங்களேன், முழு திருப்தி இல்லை, முழு நிம்மதி கிடைக்காது. என்ன கண்டிப்பா வேணும்? கண்டிப்பா மனைவி வேணும். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதாவது மின்சார இல்லாத வாழ்க்கையும் சம்சார இல்லாத வாழ்க்கையும் ரசிக்காதுங்குவாங்கல்ல. உண்மையிலே மின்சாரம் இல்லாட்டி ஃபேன் ஓடாது, ஏசி ஓடாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அதாவது எப்படி மின்சாரம் வேணுமோ அதை தாண்டி சம்சாரம் கண்டிப்பாக என்ன செய்ய வேணும், துனியாவுக்கு வேணும், ஆகிரத்துக்கு வேணுங்கிறதுக்கு இந்த வசனங்கள் சான்று. அதனால தான் நபிமார்களுடைய வேலை எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய கடமை, எவ்வளோ பெரிய சுமை நபிமார்களுக்கு இருக்கிறது. அவங்கெல்லாம் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், புள்ள குட்டி பேக்க மாட்டேன், தாவா தாவா தாவான்னு போவேன், அப்படியே நபிமார்கள் போனாங்க? இல்லை. எல்லா நபிமார்களும் பண்ணிருக்கிறாங்க, நிக்காஹ் பண்ணாங்க. குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், திருமறை குர்ஆனில் சூரத்துர் ரஅத் என்று சொல்லக்கூடிய 13வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذுர்ரியத்தன். அல்லாஹ் பேசுகிறான், நபியே
உங்களுக்கு முன்னால் ரசூல்மார்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். வஜஅல்னா லஹும், நாம் அந்த ரசூல்மார்களுக்கு ஆக்கினோம். யாரை ஆக்கினோம் என்று சொன்னால் அஸ்வாஜன், யாரை ஆக்கினோம்? ஜௌஜ், ஜோடி, மனைவிமார்களுக்கு நாம், நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு நாம் மனைவியை ஆக்கினோம். வதுரியத்தன், துரியான யாரே? பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு முன்னால உள்ள எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கு நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சோம். அவங்களுக்கு மனைவிமார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு புள்ள குட்டிகளும் இருந்திருக்கிறாங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறானே. அப்ப மனைவி கண்டிப்பா வேணுங்கிறதுக்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ஒரு மிகச்சிறந்த ஒரு நிம்மதி எது என்று சொன்னால் யார் மூலமா தர முடியும்? மனைவி தான் தர முடியும். எவ்வளவு நீங்க கோடி கோடியா சொத்து பத்து வச்சிருந்தாலே, நீங்க பீரோவை திறந்தியலாக்க கோடி கோடியா பணம் அடிக்கிறது, ஒரு பேச்சுக்கு கோடி கோடியா பணம் அடிக்கிறதாலே அதை பார்த்து சந்தோஷம் வரும், சந்தோஷப்படுவோம். அந்த பணத்தை எடுத்து கடிச்சு திங்க முடியுமா? முடியாது. பணத்தை திங்கிறான்னு வைங்களேன், அது வேற ஆள் அர்த்தம். புரிஞ்சா? பேப்பரை திங்கிறது வேற. அப்ப எவ்வளவு தான் பணத்தை திடீர்னு மோடி செல்லான்னு அறிவிச்சுன்னு வைங்களேன், நெசமான பேப்பரா போயிடும். அப்ப கட்டுக்கட்டா பணம் இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்து சாப்பிட முடியாது, அது பெரிய அளவுக்கு நிம்மதி தராது. அதே மாதிரி நீங்க தங்க கட்டி கட்டியா வச்சுக்கிறீங்க, ஊருக்கு குடிக்க முடியுமா? முடியாது. பில்டிங்கா சேர்த்து வச்சுக்கிறீங்க, ஒவ்வொரு செங்கலா உருவி கடிச்சு திங்க முடியுமா? திங்க முடியாது. இதுகள் தராத சுகத்தை, நிம்மதியை யார் தருவாங்க? சாலிஹான மனைவி தருவாங்க. சாலிஹான மனைவி தருவாங்க. இரையச்சமுள்ள மனைவியை பொறுத்தவரை உலகத்தில் எது தராத இன்பங்களை, எது தராத சுகங்களை, எது தராத நிம்மதிகளை யார் தருவாங்க? சாலிஹான மனைவி தருவாங்க என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீசுகள் பேசுகின்றன. எனவேதான் திருமறை குர்ஆனிலே சுக்கூனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், நிம்மதியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சூரா ரூம் என்று சொல்லக்கூடிய 30வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன் என்று அல்லாஹ் பேசுகிறான். சூராவுடைய பேரு சூரா ரூம். சூரா நம்பர் என்ன? 30வது சூரா, ஆயத்து 21வது ஆயத்து. படிச்சு பார்த்துக்கலாம். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளன. அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிக்கு நீங்க வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, சூரியனை பாருங்க, சந்திரனை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பத்தி பேசுகிறானா இல்லையா? இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சி விஷயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று ஒருமை அல்லாஹ் சொல்லவில்லை. ஆயத்துன் என்று சொன்னால் ஒருமை, அத்தாட்சி என்று பொருள். ஆயாத் என்ன அர்த்தம்? அத்தாட்சிகள் பன்மை. வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளது என்று என்ன என்று சொன்னால் அன் ஹலக லக்கும், உங்களுக்காக அல்லாஹ் படைத்தானே. அல்லாஹ் சொல்றான் அன் ஹலக லக்கும், உங்களுக்காக அல்லாஹ் படைத்தான். யாரை படைத்தான்? உங்களுக்காக, உங்க மனைவி. அன் ஹலக லக்கும், உங்களுக்காக அல்லாஹ் படைத்தான். மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, உங்களுக்காக, உங்களிலிருந்தே. அஸ்வாஜன், மனைவியை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஏன் உங்களுக்காக, உங்களிலிருந்து உங்கள் மனைவியை அல்லாஹ் நான் படைத்தேன் என்று சொன்னால் லிதஸ்குனு இலைஹா, அவரிடத்தில் நீங்கள் என்ன பெற வேண்டும்? சுகூனு பெற வேண்டும், மன அமைதி, நிம்மதி பெற வேண்டும். மற்றவங்கெல்லாம் தராத, நீ ஒரு கார் வாங்குறிய, காரை வாங்கி ஓட்டுறிய, நகை வாங்குறிய, அதெல்லாம் சுகூன், சந்தோஷம், மாட்டு கருத்தே கிடையாது. அவைகள் தராத சுகூனுகளை எது கொடுக்க? மனைவி தருவாங்க. லிதஸ்குனு இலைஹா, இந்த சுகூனை பெறுவதற்காக நம்ம தான் உங்களுக்காக, உங்களிருந்த உங்க மனைவியை படைத்தோம். மட்டுமல்லாமல் வஜஅல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நாமே ஆக்கினோம். எதை ஆக்கினோம்? மவத்தன் வரஹமத்தன். மவத்தா என்று சொன்னால் முஹப்பத் இல்லையா? கல்யாணத்துக்கு முந்தி வரையில அந்த பெண்ணு யாரோ இல்லையா, அந்த கல்யாணம் முடிச்ச பிறகு பார்த்தியாலாக்கு மாஷா அல்லாஹ் உயிருக்கு உயிரா மனைவியை நேசிக்கிறோமா இல்லையா? நம்ம அக்கா தங்கச்சி நம்மளோடவே பிறந்திருப்பாங்க, 10 வருஷமா 20 வருஷமா இருப்பாங்க, அண்ணன் தம்பி கூட இருப்பாங்க, சொந்த பந்தங்கள்லாம் கூட இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியா வாழ்ந்தவனையுமே அவங்கள விட பாசம் யார் மேல ஜாஸ்தியா இருக்கேன்? மனைவி மேல ஜாஸ்தியா வருதா இல்லையா? இப்படி மனைவி மேல ஜாஸ்தியா பாசம் வருகிறது தானாக வரவில்லை, வர வைத்தது யாரு? அல்லாஹ்.
வஜஅல பைனக்கும் மவத்தன், உங்களுக்கு மத்தியில் அன்பை நாம் ஏற்படுத்தினோமே. அன்பு மாத்திரமல்ல, வரஹ்மத்தன், ரஹ்மா என்ற இரக்கம். மனைவிக்கு ஒன்னு சொன்னா கணவர் துடித்து போய் விடுவார். கணவருக்கு ஒன்று என்று சொன்னால் மனைவி துடிச்சு போயிடுறாங்க. அப்ப உங்களுக்கு மத்தியில் அன்பு பாசத்தையும் இரக்கத்தையும் நாம் ஏற்படுத்தினோமே, இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்ன ஃபீ தாலிகல, மறுபடியும் அல்லாஹ் பேசுகிறான், இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தின், இதில் ஏராளமான படிப்பினைகள் உள்ளன. யாருக்கு என்று சொன்னால் லி கௌமி யதஃபக்கரூன், யாருக்கு? யாரு தஃபக்குர் பண்ற, சிந்திச்சு பார்க்கறாங்களோ அவர்களுக்கு இதில் பல்வேறு படிப்பினைகள் உள்ளன என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மனைவியுடைய தரஜா இஸ்லாத்துல என்னங்கிறதுக்கு இதுகளெல்லாம் சான்று. சரியா? இதை சொல்லிவிட்டு 8வது வந்துடுறேன். 7 சொல்லிட்டேன் இல்லையா? 8க்கு வந்துடுறேன். 8 என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், மனைவிட்ட பேசணும் பார்த்தோமா? பேசணுங்கிறது மட்டுமல்லாம மனைவி நம்மள்கிட்ட பேசுறாங்கல்ல, அந்த நம்மள்கிட்ட பேசக்கூடிய பேச்சை என்ன செய்யணும்? கேட்கவும் செய்யணும். நம்ம மட்டும் ஒன் வே அல்ல, 2 வே. புரியுதா? நம்மளும் அவங்கள்ட்ட பேசணும், அவங்க நம்மள்கிட்ட சொல்ல வேண்டிய பல செய்திகள் இருக்குமா இல்லையா? அதை காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். அப்ப மனைவிட்ட காது கொடுத்து கேட்கிறோமா இல்லையா? அது நம்ம செய்ய வேண்டிய எத்தனாவது செய்தி? 8வது செய்தி. அந்த பேச்சு, அந்த கருத்தை பொறுத்தவரை நமக்கு மாற்றமான கருத்தாக இருக்கலாம். நமக்கு மாற்ற முடிவு நீங்க எடுங்க. ஆண்கள் முடிவு எடுங்கள், கணவன் முடிவு எடுங்கள். எடுக்கக்கூடிய முடிவுக்கு மனைவி என்ன செய்யணும்? கட்டுப்படணும். ஆனால் மனைவியை பொறுத்தவரை கருத்து சொல்ல அனுமதியுங்கள், கருத்து சொல்ல விடுங்கள். அந்த கருத்துக்களை கவனமாக என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். மாற்று கருத்து மனைவி சொன்னாலும் அந்த கருத்தை கவனமாக கேளுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி 3294வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதீஸ் தான். அதாவது இஸ்லாமிய 2வது ஹலீஃபாவெல்லாம் ஆவறதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அவங்களுக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில் வாக்குவாதம், கருத்து மாற்றம். மாற்று கருத்தை மனைவிமார்கள் சொல்றாங்க. மாற்று கருத்து என்ன என்று சொன்னால், நீங்க தர்ற காசு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணே அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இவ்வளவுதாமா முடியுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு கூட்டி தரனே அப்படிங்கிறாங்க. அப்ப மனைவி மாற்று கருத்தை சொல்றாங்க. மாற்று கருத்தை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஆலியத்தன் அஸ்வாத்தஹுன்ன, இதான் மெயினா பாயிண்ட். மாற்று கருத்து சொன்னது மட்டுமல்ல, ஆலியத்தன், மனைவியுடைய குரல் ஆலியாவாக இருக்கு. ஆலியானா என்ன? உயர்ந்த குரலாக. ஆலியத்தன் அஸ்வாத்தஹுன்ன, அவங்களுடைய குரல்கள் எல்லாம் உயர்ந்த குரலாக இருக்கிறது. உயர்ந்த குரலில் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் மாற்று கருத்துக்களை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்துக்களை கேட்கிறாங்க. அந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே இருந்த உமர் சொன்னாங்க, ஆனா உமர், நான் உமர் என்று சொன்னார்கள். நான் உமர் என்று சொன்ன உடனேயுமே உமருங்கிற அந்த பேரை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் காதில் கேட்ட உடனேயுமே கப்சிப்ட் ஆயிட்டாங்க. அதுவரை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தி பேசியவர்கள் உமருங்கிற அந்த வார்த்தை, அந்த பேரை கேட்ட உடனேயுமே கம்முண்டு அமைதி ஆயிட்டாங்க. ரசூல் சாஸ்திரம் இது நினைச்சு சிரிக்கிறாங்க. நமக்கே பயப்படல, நான் கணவர் பிளஸ் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி, எனக்கு பயப்படாம சத்தத்தை உயர்த்தி பேசினாங்க. உமருன்ற உடனேயும் கம்முண்டு ஆயிட்டாங்களே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கதவை போய் என்ன செய்வாங்க? துறப்பாங்க. துறந்தால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தா சிரித்த நிலையில் இருப்பார்கள். அப்ப உமர் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, அல்ஹக்கல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயுள் முழுக்க அல்லாஹ் உங்களை இது போன்று சிரித்தபடி வைப்பானாக, சந்தோஷமாக வைப்பானாக என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை சொல்லிக்கிட்டு சலாம் சொல்லி உள்ள போனாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, எதுக்கு சொல்ல வர்றேன்? மாற்று கருத்த மனைவி சொன்னாலும் கேட்கணும், ரசூலுல்லாவே கேட்டாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்று. எத்தனாவது செய்தி? 8வது செய்தி. 8வது செய்தி. 9வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க மேல நீங்க அப்பப்ப பாசத்தை வெளிப்படுத்தணும். பாசத்தை வெளிப்படுத்தணும். ஒரு டைம் வெளிப்படுத்தினா பத்தாது, புரிஞ்சா? அப்பப்ப என்ன செய்யணும்? அவங்க தப்பா நினைச்சுக்கிடுவாங்க, நம்ம மேல பாசம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு நினைப்பாங்க.
நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்துக்கு 2 நாள் என்ன செஞ்சீங்க, பாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு ஹதீஸ் இமாம் புகாரி 5189வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அந்த காலத்தில் 11 பெண்கள் உட்கார்ந்தாங்க ஒரு இடத்துல. உட்கார்ந்து அந்த 11 பெண்களும் தன்னுடைய கணவன்மார்களை பற்றி வெளிப்படையாக பேசிக்கொள்கிறார்கள். வெளிப்படையாக 11 பேரும் அந்த ஹதீஸை மட்டும் நான் சொன்னேன்னு வைங்களேன், நான் சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் தேவைப்படும். நீங்க புகாரில எத்தனை ஹதீஸ், 5189வது ஹதீஸை படிச்சுக்கலாம். சொல்றதுக்கு பெரிய ஹதீஸ். அந்த 11 பேர் பேசிக்கிறாங்க. அந்த 11 பேர் கணவன்மார்களை பத்தி பேசுறாங்கல்ல, அதையெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட யா ரசூலல்லாஹ், இந்த 11 பேர் இப்படி பேசிக்கொண்டார்கள். முதல் பெண் இப்படி பேசுறாங்க, 2வது பெண் இப்படி சொன்னாங்க. அரை மணி நேரமா உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, சுமார் அரை மணி நேரமா உட்கார்ந்து கணவர்கிட்ட பேசுறாங்க. நம்மளா இருந்தா என்ன மாத்தி கோவத்துல பேசிருப்போம் இல்லையா? ரசூலுல்லாஹ் அமைதி அம்புட்டையும் கேட்கறாங்க. அமைதி அம்புட்டையும் கேட்ட உடனே அந்த 11வது ஆள் இருக்கிற பத்தியெல்லாம் அந்த பெண்ணு சொன்னாங்களாம், அவங்க பேர் உம்மு ஸர்ஆ. அவங்க பேர் என்ன? உம்மு ஸர்ஆ. மாப்பிள்ளை பேர் அபூ ஸர்ஆ. அந்த உம்மு ஸர்ஆ சொன்னாங்களாம், என் கணவர் மாதிரி வராது, என் மேல அவ்வளவு அன்பு காட்டுவாரு, அவ்வளவு பாசம் காட்டுவாரு, என்னை அவ்வளவு மென்மையா நடத்துவாரு, நான் கேட்கறத முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வாரு, எனக்கு வாங்கி கொடுப்பாரு, நான் தூங்குனா என்னை எழுப்புடைய மாட்டாரு, என்னை நல்லா தட்டி என்ன செய்வாரு, தூங்க வைப்பாரு. அப்படியெல்லாம் அந்த மனைவி கணவரை பத்தி ரொம்ப பாராட்டி சொல்றாங்க. பாராட்டி சொன்ன பெண் யாரு? உம்மு ஸர்ஆ ரலியல்லாஹு அன்ஹா, 11வது பெண்ணு. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடு சொல்லுவாங்க, யா ஆயிஷா குன்து லகி கஅபீ ஸர்இன் லி உம்மு ஸர்ஆ. அபூ ஸர்ஆ உம்மு ஸர்ஆ இடத்தில் எப்படி இருந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி அன்பு காட்டினாரோ, அது மாதிரி ஆயிஷாவே நான் உன் மேல அன்பு காட்டுவேன், உன் மேல பாசம் காட்டுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மேற்கோள் காட்டுறாங்க? அபூ ஸர்ஆ காட்டுறாங்க. அபூ ஸர்ஆ உம்மு ஸர்ஆ மேல பாசம் வச்சிருந்தார்ல, அது மாதிரி ஓ மேல நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்கள்ட்ட பாசம் வைக்கணும். அந்த பாசத்தை நம்மளுக்கெல்லாம் பாசம் கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா பாசம் இருக்கு. அந்த பெண்களை பொறுத்தவரை பாசத்துக்காக ஏங்குவாங்க. அந்த பாசத்துக்காக ஏங்குறாங்கல்ல, அந்த பாசத்தை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். எத்தனாவது செய்தி? 9வது செய்தி. 10வது செய்தி என்ன என்று சொன்னால், அவங்களுடைய விருப்பத்தை முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும். கொஞ்சம் வெளியே எங்கேயாச்சும் போக சொல்றாங்க, இங்க என்னை கூட்டு போங்க, என்னை அங்கே கூட்டு போங்க, அம்மா வீட்டுக்கு விடுங்க, அம்மா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க விரும்புறாங்கல்ல, அந்த விருப்பத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய 10வது செய்தி. இதுக்கு சான்று என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி 5190. நம்ம இதுக்கு முந்தி படிச்சது 5189. இப்ப அடுத்த ஹதீஸ் புரிஞ்சா? அடுத்த ஹதீஸை பார்த்தீங்களாக்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி ஒரு பெருநாள் நேரம். அப்ப அபிசீனிய சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, வீர விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபாக்கள் விளையாடுறாங்கல்ல, அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சஹாபாக்கள் பண்ணக்கூடிய அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஆயிஷா நாயகி விரும்பினாங்க, அவங்க ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கறாங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க, நான் உனக்கு அனுமதி தர்றேன், நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, அவங்க ரசூலுல்லாஹ் வாசல் நின்றுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. மறைஞ்சு நின்றுக்கிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அந்த சஹாபாக்கள் விளையாடுறாங்கல்ல, அந்த விளையாட்டை பார்த்தேன். நான் எவ்வளவு நேரம் பார்த்தேன்னு மட்டும் இல்ல, ஆயிஷா நாயகி சொல்லல, ஹதீஸை படிச்சு பாருங்க. நான் எவ்வளவு நேரம் பார்த்தேன் என்று சொன்னால், ஃபமா ஸில்து அன்துரு ஹத்தா குன்து அன அன்சரிஃபு, நானாக போதும் என்று நினைக்கும் அளவுக்கு பார்த்தேன். அவ்வளவு நேரம் நான் பார்த்தேன், ரொம்ப நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே போதுன்னு மனசு பட்டுச்சு. நம்ம எல்லாம் மனைவியை கடைக்கு கூட்டு போவோம் இல்லையா, சேலை வாங்குவாங்க. அவங்க ஒரு சேலை வாங்க 10 சேலை, 10 சேலையில 100 சேலை எடுப்பாங்க. நமக்கெல்லாம் பொறுமையா பத்தாது இல்லையா? எனக்கு இந்த வேலை அந்த வேலை, இந்த பிசினஸ் அந்த பிசினஸ் அப்படிங்குவோம். உங்க பிசினஸை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய தாவா, எவ்வளவு பெரிய கடமை. அம்புட கடமையை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, நின்றுகிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நேரம் பார்த்தாங்க. ஆயிஷா நாயே சொல்றாங்க, ஃபகுதுரு, நீங்கள் நினைத்து பாருங்கள், கதரல் ஜாரியத்தி,
ஒரு வாலிப பெண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், ஒரு ஜாரியான வாலிப பெண்ணுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு நேரம் அங்க நிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அவ்வளவு நேரம் நின்று நான் என்ன செஞ்சேன், அந்த விளையாட்டை பார்த்தேன். நானா போதும் என்று சொல்லும் அளவுக்கு நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரசூலுல்லாஹ் என்னை அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விருப்பத்தை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிச்சாங்க என்ற ஹதீஸுகள் பேசுகின்றன. அப்ப நம்முடைய மனைவிமார்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த விருப்பம் ஹலாலான விருப்பமாக இருந்தால், ஷரியாத்துக்கு உட்பட்ட விருப்பமாக இருந்தால், அந்த விருப்பத்தை என்ன செஞ்சேன்னு நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்கு இது 10வது செய்தி. நான் இன்னும் நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இது குடும்பவியல் நிறைய இடம். எனக்கு நிறைய போனு, பாய் இப்படி பாய், பாய் அப்படி பாய், வாங்க பாய், பஞ்சாயத்துக்கு வாங்க பாய், பிரிச்சு விட்டுருங்க பாய், சரியா, இப்படி எல்லாம் சொல்றனால முதல்ல நம்மள்ட்ட மார்க்கம் இல்லை. கரெக்டா தொழுகிறோம், தொழுகைக்கெல்லாம் வர்றோம், மாஷா அல்லாஹ் ஜக்காத் கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோம், ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், ஹாஜிகளா அதெல்லாம் பண்றோமே தவிர மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல நம்மளும் குறை வைக்கிறோம். சில தாய்மார்களை பொறுத்தவரை அவங்க கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன செய்யறாங்க, அவங்களும் குறை வைக்கிறாங்க. அதான் பிரச்சனை, அதான் பஞ்சாயத்து என்ற காரணத்தால முதல்ல நம்மளும் ஒழுங்கா இருந்தா தான் சமுதாயம் ஒழுங்கா இருக்கு, 4 பேருக்கு போய் நல்லது தாவா செய்ய முடியுங்கிறனால அப்ப நான் இந்த 10 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 11 என்ன, 12 என்ன, 13 என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நான் பட்டியல் போடுவேன். அதுக்காக நீங்க அவ்வளவு யாரும் கோவச்சிக்கிற வேண்டாம். என்ன மனைவிக்கு செய்யக்கூடிய கடமையை மட்டும் சொல்றாரு, கணவருக்கு செய்யக்கூடிய கடமையை சொல்லலையே அப்படின்னு கோச்சிக்கிற வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹி தஆலா நான் அடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கைங்கிற இந்த வண்டி இருக்கு பத்தியலா, இந்த வாழ்க்கைங்கிற இந்த வண்டிக்கு நேராக சீராக இந்த வண்டி ஓட வேண்டும் என்று சொன்னால் 2 பேரும் கரெக்டா இருக்கணும், கணவனும் மனைவியும் கரெக்டா. அந்த காலத்துல இந்த வண்டி மாடு இருக்கு பத்தியலா, 2 மாடு இருக்கு, 2 மாடு கரெக்டா ஓடினா தான் கரெக்டா வண்டி ஓடும். ஒரு மாடு இழுக்குன்னு வைங்களேன், வண்டி இழுத்து கவுந்துரும். அவ கணவனுங்கிற இவனும் சரி, மனைவி சரி, 2 பேரும் கரெக்டா இருக்கிறேன். ஏன்னா போன வாரமே ஒரு சகோதரர் எனக்கு மிக நெருக்கமான, என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், மிக நெருங்கிய சகோதரர் உரிமையோடு பேசினார். ஏன்னா அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிற, அவருக்கு வலி, அவருக்கு கஷ்டம்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, அது மாதிரி எனக்கு கஷ்டம்னா அவருக்கு கஷ்டமா இருக்கு. அது மாதிரி உரிமையோடு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு சகோதரர் தெளிவா சொன்னாரு, பாய் உங்க மேல எனக்கு வருத்தம் பாய். போன வாரமே சொல்லிட்டாரு, நீங்க நம்ம செய்யக்கூடிய கடமையை மட்டும் சொல்லிட்டீங்க பாய், அவங்க செய்யக்கூடிய கடமையை நீங்க சொல்லல பாய் அப்படின்ட்டாரு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வேன், சொல்லுவேன். ஆனால் முழுமைப்படுத்தாமல் சொல்ல முடியாதா இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டு அவங்க நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போன்று நாளைய மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய மனைவியையும் பார்த்து சொல்ல வேண்டும், உதுகுலுல் ஜன்னா அன்தும் வஅஸ்வாஜுக்கும் துஹபரூன், நீங்களும் உங்களுடைய மனைவி மக்களோடு சேர்ந்து என்ன செய்யுங்கள், சொர்க்கத்தில் நுழையுங்கள். அதான் நம்முடைய இலக்கு, லட்சியமாக இருக்கிறது. இந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும், மனைவி மக்கள் என்ன செய்யணும், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றணும். கண்டிப்பா நான் சொல்லுவேன். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன கடமைகளை செஞ்சாங்களோ சொன்னாங்களோ அவைகளை முழுமையாக செய்யக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், ஷைத்தானிய தீங்குகள் ஊசலாட்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துஆவை திருமறை குர்ஆனில்
சூரத்துல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய 23வது அத்தியாயத்தின் 97, 98 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்லுரூன் என்பது துஆவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், என் இறைவனே, ஷைத்தானிய ஊசலாட்டங்களை விட்டும் ஷைத்தான்கள் என்னிடத்தில் வருவதை விட்டும் என்னை பாதுகாத்து அருள்வாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, திருமறை குர்ஆனில் இந்த துஆவை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் குல், நீங்கள் சொல்லுங்கள் ஆயத்தை அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆயத்தை நீங்க எப்படி ஆரம்பிக்கும்? குல் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்லுரூன் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். எனவே ஷைத்தானிய தீங்குகள், ஷைத்தானிய எண்ணங்கள், ஷைத்தானிய ஊசலாட்டங்கள், ஷைத்தான்கள் நம்மிடத்தில் வருவதை விட்டும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள வேண்டும். நாம் செய்த எல்லா விதமான நன்மைகளை, இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து மறைத்து நன்மைகளாக மாற்றி நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அன்சுருல் முஸ்லிமீன ஃபில் ஃபலஸ்தீன், اللهم انصر المسلمين في الفلسطين، اللهم انصر المسلمين في الفلسطين وفي غزة وفي كل مكان يا رب العالمين. اللهم عليك اليهود والنصارى المعتدين، اللهم عليك اليهود والنصارى المعتدين، اللهم عليك اليهود والنصارى المعتدين، اللهم شدودهم، اللهم شدود وطاعتهم يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم.